Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண் வந்து 70. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் வந்து 15 1 மார்க் கேட்பாங்க. புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சிருப்போங்க. கண்டிப்பாக இதில் இருந்து தான் கேட்பாங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இன்டீரியர் 2 மார்க் புக் பேக் 2 மார்க் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அதில் இருந்து தான் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதில் 2 மார்க் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க, 3 மார்க் கம்பல்சரி என்னென்ன கேட்டிருக்காங்க, 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை நினைவகம் மற்றும் இரண்டாம் நினைவகம் வேறுபடுத்துக, டிஸ்டிங்ஸ் பிரைமரி செகண்டரி மெமரி, அதே மாதிரி பல பயனார் இயக்க அமைப்பு என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு வந்து கீழே பாருங்கள், ஒன் பை ஒன்னாக கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழ் சேவைகளை வழங்கி வரும் பொறிகள் கேட்டிருக்காங்க. நெறி வரையறுக்கும் டிஃபைன் அல்கோரிதம், பின்வரும் நிரலின் வெளிப்பாட்டை எழுதுக, ப்ரோக்ராம் ரிலேட்டடாக கொஷின். ஸோ இந்த கொஷின் பேப்பர் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18, மறுசுழற்சி பெட்டியினை குறிப்பு வரைக, ரீசைக்கிள் பின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹவ் இஸ் ஸ்டேட் த ரீப்ரசன்டட் அல்கோரிதம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிடி டிவிடி வேறுபடுத்துக, திரையகத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பியல்புகள், அணி என்றால் என்ன, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் 5 × 5 25, ஒரு கணிப்பொருளின் அடிப்படை பாகங்களை தெளிவான விளக்கப்படத்துடன் விளக்குக, பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு, இது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயற்குறை பணிமிகுப்பு என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ரோமின் வகைகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ரோம், ரீட் ஒன்லி மெமரி. அதே மாதிரி ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க, இதுவும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. பின்வரும் நிரலின் வெளிப்பாட்டை எழுதுக, ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் ரிலேட்டடான கொஷின் கண்டிப்பாக வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.